அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடன் தொல்லை நீங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க என்னதான் முயற்சித்தாலும் முடியாதவர்களுக்கு இதோ அதற்கான பரிகாரங்கள் கூறப்படுகிறது. அதாவது தீராத கடன் பிரச்சனை தீர வேண்டுமா? அப்படிப்பட்டவர்கள் இந்த பரிகாரங்களை மேற்கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அந்த வகையில் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் கடனோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரண மனிதர்கள் வரை ஞானிகள் வரை அனைவரும் கடன் தீர வேண்டும் என்றுதான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மனிதர்கள் பணத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க அருள் செய்யும்படி இறைவனை வேண்டுகிறோம். அதே போல் பெரிய ஞானிகள் பிறவி கடன் நீங்க வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். சிலரை கடனை அடைப்பதற்கு கடுமையாக முயற்சி செய்வார்கள். ஆனால் எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனை அடைக்க முடியாமல் கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையுடன் போராடி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரங்களை செய்து வந்தாலே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும். இந்த கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். கடன் வாங்காமல் இருப்பதை வைத்து அளவோடு வாழ வேண்டும் என பெரியோர்கள் சொல்வார்கள். ஆனாலும் ஏதேதோ காரணங்களுக்காக கடன் வாங்கித்தான் வேண்டியுள்ளது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாகியும் விடுகிறது. என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகி கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை. ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகி கொண்டே போகிறது என்று கவலைப்படுபவர்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லைங்க. அந்த வகையில இந்த கடன் பிரச்சனை நீங்க விநாயகர் வழிபாடு, சரபீஸ்வரர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, குளிகை நேரத்தில் கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது, கோமாதா வழிபாடு என இது மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வது மட்டுமில்லாமல் குறிப்பாக குலதெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாகவும் இந்த பிரச்சனைகளுக்கு வழி பிறக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது.